அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வரி செலுத்திடவே பலனடைந்திடவே, வரி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித பெரிய கிரகோரியார் திருத்தந்தை மறை வல்லுநரின் நினைவை திருச்சபை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்னீரிலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அலெக்சாண்டர் ஜாக்குலின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்னீரிலாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ஆரோக்கியதாஸ் ஃபாத்திமா 25ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்னீரிலாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் உடலுள்ள நலனுக்காகவும், ஆண்டனி குமார் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லியோ ஸ்டான்லி அன்னைக்கு நன்னீரிலாகவும் கருத்துகளுக்காகவும், பால்ராஜ் ஸ்டெல்லா மேரி 15ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்னீரிலாகவும் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், உத்திரிக ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஸ்டீஃபன் ராஜ் லீமா ரோஸ்லி 20ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்னீரிலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், யோனாசரின் உடல் உள்ள நலனுக்காகவும், டேவிட் மேரி லூர்து அன்னம்மாள் அல்போன்ஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அனைத்து அருட்சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைப்பணியில் பாதுகாப்பு வேண்டியும், சந்தனமரியாள் சாந்தம்மாள் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஷீலா சிவபாக்கியம் இருதயமரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. நல்லாயனாகிய இறைவா, தலைமையாயராக பொறுப்பேற்று திருச்சபையை மெய்யறிவுடன் வழிநடத்தி மக்களுக்கு கிறிஸ்துவ வாழ்வின் அறநெறிகளை கற்பித்த புனித கிரகோரியாரை பெருமையுடன் நினைத்து நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். திருச்சபையில் இன்று தலைமை பணியை ஏற்றிருக்கின்ற அனைவருக்கும் இந்த புனிதரின் மன்றாட்டால் ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியை அளித்து உமது மக்கள் எல்லா விதங்களிலும் வளர்ந்து வர அருள்வீராக.
உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு அனைத்தையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றி அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகத்தால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகமெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகம் எங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதவர் பிடித்தவர் ஆக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார்.
அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகுகளிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று இன்றைய நற்செய்தியிலே தூய பேதுரு இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தமது உழைப்பையும் முயற்சியையும் கொடுத்து மிகுதியான மீன்களை பிடிப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களிடையே 2 விதமான மனநிலைகள் நிலவுகின்றன. ஒன்று, எல்லாவற்றையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு அதீத தன்னம்பிக்கை. 2வது நிலை, எதையும் செய்யாமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் எல்லாவற்றையும் இறைவன் எனக்கு தானே கொண்டு வந்து கொடுப்பார் என்ற ஒரு மூட நம்பிக்கை. இவை 2க்கும் இடையே ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது, அதாவது கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை, அத்தோடு நமது உழைப்பும் முயற்சியும் 2ம் ஒன்றாக இணைகின்ற பொழுது, அங்கே திகைப்புற்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஆண்டவருடைய அற்புதமான வல்லமை செயல்படும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாய் நம்மால் இயன்ற முயற்சிகளை எப்பொழுதும் ஏறெடுப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவா, உம்முடைய மந்தையை அன்புடன் பேணி பராமரித்த திருத்தந்தை புனித கிரகோரியாரின் நினைவு நாளில் இந்த காணிக்கைகளை உமது திருமுன் கொண்டு வந்துள்ளோம். எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறியின் பலியால் எங்களை முழுமையாக குணப்படுத்தி எங்களுக்கு வாழ்வளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதரின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவரது பரிந்துரையால் என்ற மூக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவாவான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து.
உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சியை விளங்கு, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்போம். இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்றைய நாளையும் விரைவில் கடைபிடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடங்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெறுகிறோம். முதலில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. உண்மையாம் இறைவா, நல்லாய நாம் கிறிஸ்துவிடமிருந்து உயிர் தரும் உணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் நல்லாசிரியராம் அதே கிறிஸ்துவிடமிருந்து மெய்யறிவையும் பெற்றுக்கொள்வோமாக. தம்முடைய போதனையாலும் எழுத்தாலும் இறைமக்களுக்கு நல் வழிகாட்டிய புனித கிரகோரியாரின் வேண்டுதலால் நிறை உண்மையாம் உம்மை நாங்கள் மேன்மேலும் அறிந்து கொள்ளவும் அந்த அறிவை அன்பு செயல்களிலே வெளிப்படுத்தவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவினம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் நாமம் உச்சரிக்கப்படுவதாக, நீர் ஆட்சியின் வருக, நீர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை
ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருடுதேமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திருடுதேமே, என் ரட்சணியமாயிரம், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காக நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.